Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் ரேண்டமான நம்பர்ஸ் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் எப்படி நாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சரி, நல்லா கவனிங்க. ரேண்டமான நம்பர்ஸ் நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சாம்பிள் டேட்டா இதிலே பாருங்களேன், ஒரு ஆர்டர் ஐடி பார்த்திங்கன்னா தேவை, ரேண்டம் ஆர்டர் ஐடி பார்த்திங்கன்னா தேவைப்படுது, எம்ப்ளாயி ஐடி தேவைப்படும், இன்வாய்ஸ் ஐடி தேவைப்படும், ரேண்டம் ப்ராஜெக்ட் ஐடி தேவைப்படும், ரேண்டமான சர்வே நம்பர் தேவைப்படும். இப்படி யூஸ் கேசஸ் நிறையா. ஓகே, பட் நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வேணும், அதுவும் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் யூனிக்காக வேணும். அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஸோ அப்போது ரேண்டமான நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். ஒன்று ரேண்ட் அரே, இன்னொன்று ரேண்ட் பிட்வீன். இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை நல்லா கவனித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத ஃபைனலாக பார்க்கலாம். சரி, முதல்ல ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷனில் ரெண்டு ஆர்குமெண்ட் தான். ஒன்று பாட்டம், இன்னொன்று டாப்பு. அதாவது மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் 100, பாட்டம் வேல்யூ 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் தான் பார்க்குறோம். சரி, நல்லா கவனிங்க. டாப் வந்து நான் என்ன பண்ணுறேன், 999 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா சர்டைன் டிஜிட் அந்த 3 டிஜிட்லேயே நமக்கு வேணுங்கிறதுக்காக அந்த 999 நிறுத்துறேன். ஓகே, சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தோடனே நமக்கு ஒரு ரிசல்ட் வந்தாச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய 20 டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். நான் ஏற்கனவே இந்த என்டையர் காலமையும் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்தால் ஹைலைட் பண்ண சொல்லி கண்டிஷனல் ரூல் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ பார்த்தோம்னா இந்த 20 வேல்யூக்குள்ளவே நமக்கு என்ன வந்துருச்சு, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ரேண்ட் அரே, ரேண்ட் பிட்வீன், இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேர்லடைல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதிலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் நாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம், இல்லை நாமளே போய் F9 கொடுக்குறோம்னா இது ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அந்த வேல்யூஸில் சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது நாம் 100லேருந்து 999 வரைக்கும் அந்த லிமிட் வச்சுருந்தோம். இதுக்குள்ளே 20 வேல்யூஸ்க்கே, 20 டேட்டாவுக்கே நமக்கு என்ன வந்துடுது, இங்கே டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்துடுது. ஸோ அப்போது இதுக்கு இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்னென்னா ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணலாம். 100 999 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 10,000 கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே 99,999 என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். இப்படி கொடுக்கறதுனால வேல்யூவோட லிமிட் இப்போ நமக்கு அந்த ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இதனால் இப்போ நமக்கு நடுவில் பார்த்தோம்னா என்ன வராது, டூப்ளிகேட் வேல்யூஸ் அந்தளவுக்கு வராது. ஆனால் ரீஃப்ரெஷ் பண்ண ரேராக இதுக்குள்ளேயும் டூப்ளிகேட் வேல்யூஸ் வரலாம். யோசித்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 டேட்டா தான் இங்கே இருக்குது. ஒரு 2000 டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போமே. கொஞ்சம் அப்படியே கீழே என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். ஒரு 2000 டேட்டா இருக்குதுன்னா அந்த இடத்துல நிச்சயமாக எங்கேயாவது 2000 டேட்டா கூட ஃபில் பண்ணல, அதுக்குள்ளேயே நமக்கு எங்கே என்ன வந்துருச்சு, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ அப்போது அதிக ரேஞ்சை நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலுமே இங்கே என்ன வருது, டூப்ளிகேட் வேல்யூஸ் வருது. இது ரேண்ட் பிட்வீன் ஃபங்க்ஷன். ரேண்டம் நம்பர்ஸ் நமக்கு நல்லா வருது, ஆனால் டூப்ளிகேட் வேல்யூ வருதே, அதான் பிரச்சனை. சரி, ரேண்ட் அரே யூஸ் பண்ணலாமா? ரேண்ட் அரேல தான் நமக்கு இன்னும் நல்ல எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குமே. ரேண்ட் அரேல நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த இழுக்கிற வேலைலாம் கிடையாது. ரோஸில் எவ்வளோ வேணும்னு இங்கே கொடுத்துடலாம். எனக்கு 2000 ரோஸில் எனக்கு என்ன தேவை, ரேண்டம் நம்பர்ஸ் வேணும். எத்தனை காலமில் வேணும், ஒரே ஒரு காலமில் தான் வேணும். மினிமம் எவ்வளோ, 10,000. இங்கே நமக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்தது பாருங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ வேணும், 99,999 அப்படின்னு கொடுத்தாச்சு. இதில் நல்லா கவனிங்க, இன்டீஜர் நான் கொடுக்கணும், கொடுக்காம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்களேன். நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வருது, ஆனால் பாருங்கள் டெசிமலோடு வருது. ஓகே, டெசிமல் வருது இல்லையா. ஸோ அப்போது டிஃபால்ட்டாக ரேண்ட் அரே டெசிமல் தான் கொண்டு வரும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும். இப்போ கமா கொடுத்து இன்டீஜரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ட்ரூ எனக்கு இன்டீஜர் தான் தேவை அப்படிங்கிறத கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். இப்போது சேம் இங்கேயும் கவனித்து பாருங்கள், நமக்கு 2000 ரேண்டம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் கீழே ஃபில் பண்ணி பார்த்தோம்னா இந்த வந்துருச்சா, எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்தாச்சு. நாம் கொடுத்த லிமிட் பார்த்திங்கன்னா அதிகம். நம்ம உள்ளே கொடுத்த அந்த பாட்டம் அண்ட் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா அதிக ரேஞ்ச் தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் நமக்கு வரக்கூடியதில் ரேண்டம் நம்பர்ஸில் டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்போது நமக்கு ரேண்டம் நம்பர்ஸ் வேணும், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் யூனிக் வேல்யூஸ் வேணும். அதுவும் எவ்வளோ லார்ஜ் டேட்டாவுக்கு எடுத்துகிட்டு போனாலும் யூனிக்கான ரேண்டம் நம்பர்ஸ் தான் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ நாம் என்ன செய்யலாம்? சரி, இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். சரி, ஃபைனலாக இன்னும் ஒரு விஷயத்த பண்ணுவோம். நமக்கு தான் யூனிக் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, யூனிக் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த கம்ப்ளீட் ரேண்ட் அரே ஃபங்க்ஷனையும் ரேப் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சதில்ல. அதையும் பண்ணி பார்த்துருவோம். ரேண்ட் அரே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், யூனிக் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஓகே, கொண்டு வந்துட்டு யூனிக் ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, அரே இருக்குது. அதுவே வேலையை பார்த்துரும். கடைசியில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துடலாம்.
இங்கே ஸ்பில் எரர் வருது. ஆக்சுவலாக ஸ்பில் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம எதுவும் இடைஞ்சலாம் எதுவும் வச்சில்ல, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ திருப்பி F9 கொடுக்குறேன். வந்துருச்சா? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்திருக்கிறது எல்லாமே யூனிக் வேல்யூஸ் தான். நிச்சயமாக இந்த இடத்துல என்ன வந்திருக்காது, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்திருக்காது. ஆனால் நான் கேட்டது என்னது, 2000 ரோவுக்கு இல்லையா? 2000 ரோவுக்கு எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஒன்று ஸ்பில் எரர் வந்துடுது, இல்லை நமக்கு ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பில் எரரில் தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன விஷயம்னா, யூனிக் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்தாலும் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே என்ன ஆகலை, ரிசல்ட் வரல. இது உள்ளே போய் பார்த்தா தெரியும், ஸ்பில் ரேஞ்சஸ் அன்னோன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, சரி. ஸோ அப்போ நம்ம என்ன தான் செய்யலாம், ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் நாம் கேட்குற ரோஸ்க்கு பார்த்தோம்னா அந்த நம்பர்ஸை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரோஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா 20 நம்பர்ஸ் நமக்கு வந்தாச்சு. சரி, இப்போ நல்லா கவனிங்க, சீக்வன்ஸ் நாம் கேட்ட அந்த 20 நம்பர்ஸை கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஆனால் இந்த 20 நம்பர்ஸும் எனக்கு ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வேணும். அதாவது 10 ஒரு இடத்துல, 12 ஒரு இடத்துல, 6 ஒரு இடத்துல, இப்படி ரேண்டமாக பார்த்தீங்கன்னா தேவை. சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி சார்ட் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். சார்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அசெண்டிங் ஆர்டரில் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, A to Z இல்லை Z to A அப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சார்ட் பை ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சார்ட் பை ஃபங்க்ஷனில் முதல் ஆர்குமெண்ட் என்னது, அரே. எதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. அதில் தான் யாரை உள்ளே கொண்டு வரும், சீக்வன்ஸை உள்ளே கொண்டு வந்தாச்சு. பை அரே, எந்த ரேஞ்சை வச்சு இதை சார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது இல்லையா? அந்த இடத்துல நாம் யாரை உள்ளே கொண்டு வரலாம்னா ரேண்ட் அரே ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரலாம். ரேண்ட்லி நான் என்ன பண்ணுறேன், சேம் 20 அப்படிங்கிறத கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நான் காலம்ஸ் மென்ஷன் பண்ணலை, மினிமம் மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணலை, இன்டீஜரை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணலை. இன்டீஜரை மென்ஷன் பண்ணலைன்னா என்ன அர்த்தம், வரப்போகிற வேல்யூ டெசிமல் வேல்யூவாக பார்த்தீங்கன்னா வரும். சரி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. அதாவது சீக்வன்ஸ் வந்து 20 நம்பர் கொண்டு வந்துருச்சுங்க. அந்த 20 நம்பரை ரேண்ட் அரேயில் ரேண்டமாக ஜென்ரேட் ஆகிற 20 நம்பர் மூலியமாக இந்த சார்ட் பை ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி தரப்போகுது. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. என்டர் கொடுத்தோன்னே பாருங்கள், அதே 20 நம்பர் தான். இங்கே டூப்ளிகேட் வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சீக்வன்ஸ் கரெக்டாக 20 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கு. அந்த 20 யூனிக் நம்பர் ரேண்டமாக இப்போ என்ன ஆயிருக்கு, அங்கங்கே ரேண்டமைஸ் ஆகிருக்கு, பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, இதில் நிச்சயமாக எங்கேயும் என்ன வரப்போகிறதில்ல, நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் வரப்போகிறது கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்ல, இந்த சின்ன ஃபங்க்ஷனை தான் கொஞ்சம் பெருசாக்க போகிறோம். நல்லா கவனிங்க, திருப்பி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் நாம் கேட்ட 20 நம்பரை கொண்டு வந்துருச்சு. ரேண்டரே 20 ரேண்டம் நம்பர்ஸை கொண்டு வந்துருச்சு. சார்ட் பை ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்து என்ன சொல்கிறேன், சீக்வன்ஸில் வந்த 20 நம்பரை தான் நீ சார்ட் பண்ணணும். அது உடனே என்ன கேட்குது, சரிங்க நான் சார்ட் பண்ணி தரேன், ஆனால் என்ன ஆர்டரில் உங்களுக்கு சார்ட் பண்ணி வேணும்னு கேட்குது. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், ரேண்டரேயில் வந்திருக்கிற அந்த 20 ரேண்டம் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டரில் எனக்கு என்ன பண்ணு, சார்ட் பண்ணி தந்துரு அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படி வந்தது தான் கீழே உள்ள ரிசல்ட். இப்போ மெயினான ரிசல்ட்டை, மெயினான ஃபங்க்ஷன், மெயினான சொல்யூஷனை பார்ப்போம். சரி, நல்லா கவனிங்க. ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன், ரோஸ் ஆர்குமெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், 2000 கொடுக்குறேன். எனக்கு தேவை என்னமோ 20 ரோ தான், ஆனால் 2000 கொடுக்கறதுக்கான ரீசன் நிறைய ரேண்டம் நம்பர்ஸ் வரும், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2000 அப்படின்னு கொடுக்குறேன். ஒருவேளை உங்கள் டேட்டா செட்டு 10,000 இருக்குது, நான் 20,000 கொடுக்கலாம்னா தாராளமாக 20,000 கொடுங்க. அதுக்கப்புறம் 10,000க்கு அதை எப்படி லிமிட் பண்ணி கொண்டு வரணும், அதாவது 2000 கொடுத்துருக்குறேன், எப்படி 20க்கு லிமிட் பண்ணணுங்கிறதையும் நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதே மாதிரி ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கே, அதை எப்படி ஸ்டேபிள் ஆக்கணுங்கிறதையும் நான் கடைசியில் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஸோ ரோஸில் 2000 அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம்ஸ் ஒரே ஒரு காலமில் தான் தேவை. எந்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். உங்களுடைய நம்பர் எதுவாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகே, 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் ஸ்டெப் கவுண்ட் நல்லா கவனிங்க. எனக்கு 10,000ல் ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்பர் 10,000, அதுக்கு அடுத்த நம்பர் எனக்கு என்ன கேப்பில் வேணும் அப்படிங்கிற தேவை. 10,002லேருந்து வேணும், 10,004 அப்படி தான் வரணும் அப்படின்னா அப்போ ஸ்டெப் கவுண்ட்டை நீங்கள் 2ல் கொடுக்கலாம். இல்லை எனக்கு 10,005, 10,010, 10,015 அப்படி தேவைன்னா ஸ்டெப் கவுண்ட்டை 5ன்னு கொடுங்க. நமக்கு 10,000, 10,004, 10,008, 10,012 இப்படி பார்த்தீங்கன்னா தேவை. அப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா இந்த வந்துருச்சா. சரி, இதை ரேண்டம் ஆக்கணும், ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணணும். அப்போ முன்னாடி பார்த்தா அதே வேலை தான். என்ன பண்ணுவோம், சார்ட் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு சார்ட் பை ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். ஓகே, சார்ட் பை ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். அரே ஆர்குமெண்ட் இருக்குது. அரே ஆர்குமெண்ட்டில் யார் உட்காந்துருக்கா, சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. எந்த
ரேஞ்சு மூலியமா சீக்வன்ஸோட வேல்யூஸை ரேண்டமைஸ் பண்ணணும் ரேண்ட் அரே மூலியமா. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ரேண்ட் அரே ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வரோம். இதுலேயும் என்ன பண்ணுறோம், அதே 2000 தான் நான் கொடுக்குறேன், வேறு எதையுமே கொடுக்கல. 2000 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. ரேண்ட் அரே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. கடைசியாக சார்ட் பை ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு என்டர் கொடுத்தாச்சு. இங்கே டூப்ளிகேட் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையவே கிடையாது. அதுவும் இல்லாமல் கரெக்டாக நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி 2000 கிடச்சிச்சு. ஓகேவா? இதுவே நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கோர் ரிசல்ட்டே வந்துருச்சு. ஓகே, ரேண்டமாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, இதுவே வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். பட் எனக்கு என்னென்னா இது எனக்கு இன்னும் லிமிட் பண்ணணும். எனக்கு இதில் வந்திருக்க நிறையா யூனிக்கான வேல்யூஸ், எல்லாமே யூனிக்கான வேல்யூஸ் வந்துருச்சு, நிறையா ரேண்டமைஸ்டாக கிடச்சிருச்சு, எல்லாம் ஓகே. பட் எனக்கு இது 20 தானே தேவை அப்படிங்கிற பட்சத்தில், அப்போது அப்படி வேணுங்கிற பட்சத்தில் நாம் என்ன பண்ணலாம், சார்ட் பைக்கு முன்னாடி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் அரே ஆர்குமெண்ட் இருக்குது. அரே ஆர்குமெண்ட்டில் தான் சார்ட் பை, சீக்வன்ஸ், ரேண்ட் அரே இதெல்லாம் உட்காந்துருக்கு. கடைசியாக நம்ம கமா கொடுத்தோம்னே ரோ நம்பர் கேட்குது. ரோ நம்பரில் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சீக்வன்ஸ் கொண்டு வாங்க. சீக்வன்ஸில் 20 ரோ தான் தேவை அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக 20 தான் வரும். ஓகே, இல்லை எனக்கு 2000 தான் தேவைப்படுது, நான் தான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ எனக்கு நீங்கள் 10,000 டேட்டா வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போமே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், 20,000 அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்துட்டு 10,000 ஆரம்பிக்கணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ரேண்ட் அரேயில் என்ன பண்ணுறேன், 20,000 அப்படின்னு கொடுத்தாச்சு. கடைசியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சீக்வன்ஸில் என்ன இந்த இண்டெக்ஸுக்குள்ளே கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் அதில் என்ன பண்ணுறேன், கரெக்டாக எனக்கு 10,000க்கு மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 20,000 ரேண்டம் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எது தான் வந்திருக்குன்னு பாருங்கள், 10,000 மட்டும் தான் வந்திருக்கும். அண்ட் இதில் எங்கேயும் என்ன வந்திருக்க போகிறதில்ல, டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்திருக்க போகிறதில்ல. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி லிமிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை உள்ளே கொண்டு வந்து வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ரேண்டமான நம்பர்ஸ், டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் யூனிக்காக கிடச்சாச்சு. இப்போது நான் தான் சொன்னேன் இல்லையா, இது தற்காலிகமான ரிசல்ட்டு. நீங்கள் ஷீட்டில் போயிட்டு எதையாவது மாற்றினீங்கனாலோ இல்லை F9 கொடுத்து உங்களுக்கு தேவைனாலோ நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், அது மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரேண்டமான நம்பர்ஸ்லாம் வந்துருச்சு. ஓகே, எல்லாம் வந்துருச்சு. இப்போது எனக்கு இது அப்படியே வேணும், எனக்கு இது மாறக்கூடாது, மேலே இருக்கக்கூடிய எனக்கு ஃபங்க்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிசல்ட்டோட ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Down ஆரோ கொடுத்தோம்னா அந்த என்டையர் ரேஞ்சு செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Shift+V கொடுத்து அதை ஆஸ் அ வேல்யூவாக பேஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ மேலே இதுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன்ஸும் இல்லை, நீங்கள் போய் ஷீட்டில் ஒர்க் பண்ணாலோ இல்லை F9 கொடுத்தாலோ எந்த விதத்துலேயும் இது சேஞ்ச் ஆக போகிறது, ரீஃப்ரெஷ் ஆக போகிறது கிடையாது. ஸோ நமக்கு ரேண்டமான நம்பர்ஸ் யூனிக்காக பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ரேண்டமான நம்பர்ஸை யூனிக்காக ஈஸியாக பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இதில் ஒரு சில விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி நான் காமிக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் ஏன் காமிக்காமல் விட்டதுக்கான ரீசன், யூனிக்கான நம்பர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே, ஏன்னா நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான இடத்துல தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறல, ஒரு ஆர்டர் ஐடி தேவை, எனக்கு சர்வே நம்பர் ரேண்டமாக வேணும், எம்ப்ளாயோட ஐடி நம்பர் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும்னு நான் பார்க்குறேன், ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர் கூட வச்சுக்கோங்களேன். சொல்கிறேன், இப்படிலாம் ஒரு ப்ரொஃபஷனல் இடத்துல தான் நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதுனால இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சில விஷயங்கள் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பட் நான் அந்த ஐடியா கொடுக்காமல் விட்டதுக்கான ரீசன், இது இப்படியே இருந்தால் தான் அது பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் அது நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் அடிக்கடி ரேண்டம் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நாம் கொடுத்த இந்த ரோ, காலம், ஸ்டார்ட் என்ன, ஸ்டெப் கவுண்ட் என்ன, இதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு செல்லில் கொடுத்துட்டிங்கன்னா கூட வேலை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ ரேண்டம் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணி தரதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் தான், ஒரு ஐடியா தான். நீங்கள் கவனமாக பார்த்து இதை செய்யுங்க. எந்த விதத்துலேயும் நீங்கள் இதை குழப்பிட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக அதை ஜென்ரேட் பண்ணி அந்தந்த டைமுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.